வணக்கம். நான் தமிழமுதன் தமிழ்நாடு திரைப்பட பாடலாசிரியர் சங்கம் சார்பாக எங்களுடைய உறுப்பினரும் எங்களுக்கு சீனியருமான டாக்டர் கிருதையா அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக மிகப்பெரிய வெற்றி பாடல்களையும் தந்தவர். ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த குசேலன் திரைப்படத்திலும், அஜித்குமார் நடித்த பரமசிவன் திரைப்படத்திலும், கே பாலச்சந்தர் அவர்களின் செல்ல பிள்ளையாக இருந்து அவர் தயாரித்த அனைத்து சீரியல்களிலும் தலைப்பு பாடல்களை எழுதியிருக்கிறார். திரைத்துறையில் வைரமுத்து எப்படி ஒரு முதன்மையான கவிஞராக இருக்கிறாரோ, அதுபோல் சின்ன திரை உலகத்திலே ஒரு முதன்மையான கவிஞராக டாக்டர் கிருதையா இருக்கிறார். அவருடைய மெட்டி ஒலி, நிறைய சீரியல் சொல்லலாம், எல்லாத்துலேயுமே வெற்றி பாடல் கொடுத்துருக்கிறார். அதோட ஆன்மீக பாடல்கள் ஒரு 6000 பாடல் மேலே எழுதியிருக்கார். அந்த 6000 பாடல்களில் முக்கியமான ஒரு பாடல் 9 கோலும் ஒன்றாய்க்கான பிள்ளையார் பட்டி வாரம். அந்த எந்த திருவிழா வந்தாலும், அதாவது ஆன்மீக திருவிழா எது வந்தாலும் அவருடைய பாடல் ஒலிக்காத நாளே இல்லை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிஞர். அவரும் நானும் பல கவியரங்களில் பங்கேற்றிருக்கிறோம். புலமைப்பித்தன் தலைமையிலே தஞ்சாவூரிலே நானும் அவரும் பங்கேற்ற போது, அதே கவியரங்கத்தில் புலமைப்பித்தன் அவர்கள் தன்னுடைய வாரிசாக டாக்டர் கிருதையா அவர்களை அறிவித்த போது அந்த அரங்கமே அதிர்ந்தது. எப்படி வாலி அவர்கள் விஜயை அறிவித்தாரோ, அதுபோல் புலவர் புலமைப்பித்தன் அவர்கள் என்னுடைய வாரிசாக டாக்டர் கிருதையா அவர்களை நியமிக்கிறேன் சொன்ன அந்த அரங்கமே அதிர்ந்தது. அப்பேற்பட்ட கவிஞர் புலமைப்பித்தன் என்றால் எப்பேற்பட்ட ஒரு இலக்கிய சந்தேகம் என்றாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை தான் அணுகுவார். அவரே தன்னுடைய சீடராக ஏற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு கவிஞர் தான் டாக்டர் கிருதையா. அவருடைய இழப்பு எங்களுடைய திரையுலகத்திலும் சின்ன திரையுலகத்திலும் மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருக்கிறது. நாங்களும் எங்களுடைய பாடலாசிரியர்களும் மிகவும் வருத்தத்தில் இருக்கிறோம். தமிழ்நாடு திரைப்பட பாடலாசிரியர் சங்கத்தின் சார்பாக அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.